ஹாய் மக்களே, நான் உங்களை பேசுகிறேன் மக்களே. இப்போ நான் இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாணம் நிறைய பேர் தெரியும். அவங்களுக்கான இந்த வீடியோ மக்களே நிறைய பேர் யாழ்ப்பாணம் தெரியும். அதுக்கு அவங்களுக்கான இந்த வீடியோ சும்மா ஒரு வீடியோ எடுத்து மக்களுக்கான காமிக்கிறேன். ஏன்னா யாழ்ப்பாணம் முக்கியமான சில இடங்கள் நான் காமிக்கிறேன் அந்த வீடியோ மூலம். இப்போ நான் இது வந்து கேப்ஸுக்கு பில்டிங் தான். அதேமாதிரி இப்போ நான் யாழ்ப்பாணத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ யாழ்ப்பாணம் சிடி பஸ் ஸ்டாண்டு போகிறோம். சிடி பஸ் ஸ்டாண்டில் போய் அங்கே உள்ள சில நிறைய பேர் சிடி பஸ்ஸில் போனால் சில மாவட்டம் போகிற பஸ்ஸில் அங்கே இருக்குது. அது எப்படி போகணும் தெரியாது. இப்போ அங்கே போய் நாங்கள் சிடி பஸ்ஸில் போய் அங்கே போய் எப்படி எங்கே ஊர் பண்ணால் சிட்டி பஸ்ஸில் தான் இங்கே வந்து இங்கே இந்த சிட்டி பஸ்ஸில் வந்து எல்லா ஊருக்கும் அது இலங்கையில் எல்லா மாவட்டத்துக்கு போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் இங்கே இருக்குது. எல்லா சிட்டி பஸ் இங்கே இருக்குது. எக்கச்சக்க எல்லா அதாவது இலங்கையில் உள்ள அனைத்து விதமான இடத்துக்கும் போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் இங்கே இருக்கிறது. எல்லா ஒவ்வொரு டைம் படியே ஒவ்வொரு பஸ்ஸுகள் போகும். அதே டைமில் இங்கே சீட்டு புக் பண்ணுற இடத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய பஸ்ஸுகள் கிடைக்கும். எல்லா மாவட்டத்துக்கு போகிற பஸ்ஸுகள் இங்கே இருக்குது. இதுதான் யாழ்ப்பாணம் சிட்டி பஸ் ஸ்டாண்ட். இது வந்து யாழ்ப்பாணம் முன்துண்டு அது முன்பு வந்தால் இந்த துண்டு வந்தாங்க அப்போ அதிகம் வீடியோ. இப்போ நாங்கள் போகிற எங்கே இருந்துச்சுன்னா யாழ்ப்பாணம் அதாவது வெளி மாவட்டத்தில் நீங்கள் போகிறது சீட் புக் பண்ணுவோம். அப்படியே நீங்கள் டிக்கெட் எடுக்கிறது புக் பண்ணுவோம். அப்படி அந்த இடத்தையே இப்போ நான் அந்த ஆஃபீஸ் தான் நான் போகிறோம். இப்போ நான் இப்போ அது வரைக்கும் தான் போய் கொண்டிருக்கிறோம். வாங்க போய் வாங்க காட்டுறேன். இப்போ நீங்கள் இப்படி போனீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் இந்த இதுதான் அந்த இடம் தான். இதுதான் சீட் புக் பண்ணுறோம். இங்கெல்லாம் ஒவ்வொரு டைம் டேபிள் படிக்காங்க. அதே டைமில் இப்போ நாங்கள் அதை விட்டு நான் வெளியாகி போய் கொண்டு இப்போ நான் சிடி பஸ் ஸ்டாண்டை விட்டு நான் வெளியே போய் கொண்டுவோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் மின்சார வீதி அந்த ரோட்டில் போய் கொண்டு மின்சார வீதி தான் இது அந்த இடத்துல போய் கொண்டிருக்கிறோம். இப்படி நாங்கள் போய் சில இந்த இதெல்லாம் வந்து மின்சார யாழ்ப்பாணம் டவுன் தான் இதெல்லாம். அதாவது நீங்கள் உதாரணம் பார்க்கணும் கொழும்பு மாதிரி தான் இது. அப்படியே டவுன் ஒன்று இந்த டவுன் வந்துட்டு சன நெருக்கம் சன புழக்கம் அப்படி நாங்கள் இடம் தான் இது. இந்த பக்கம் வந்து ஃப்ளைட் பஸ் சொல்கிற அடிச்சிருப்பாங்க. ஏன்னா சில இடங்களுக்கு போது சின்ன ஊர் வந்து எல்லாம் வந்து ஃப்ளைட் பஸ் சுண்ணாகும் அப்படி போகிற இடங்களுக்கு போகிற பஸ் நாங்கள் வைக்கலாம் சைட் வைக்கலாம். இந்த சைடில் இதெல்லாம் வந்துட்டு மின்சார வீதி தான் இது. இதெல்லாம் வந்து மார்க்கெட் ஒரு புதுசாக கட்டின மார்க்கெட் தான். அதெல்லாம் மார்க்கெட் சொன்னால் மரக்கறி மார்க்கெட்டில் அது உடுப்பு சந்தை மாதிரி எல்லா விதமான பாட்டா கடை இப்படி எக்கச்சக்கமான கடையில் இங்கே உள்ளுக்கு நிறைய எக்கச்சக்கமான கடையில் அது ஒரு வீடியோ நாளைக்கு நான் காமிக்கிற மக்களே ஒரு நாள் அந்த வீடியோத்துக்கு காமிக்கிறேன். ஏன்னா சார் நிறைய பேர் நினைப்பீங்க யாழ்ப்பாணத்தில் இப்படி தான் கடையில் வைக்கணும் உள்ளுக்கான கடையில் வைக்கணும். நீங்கள் யாழ்ப்பாணம் உள்ளுக்கு இங்கே நிறைய கடையில் இருக்குது. சின்ன கடையில் எக்கச்சக்கமாக கிடைக்கும். அதாவது கொழும்பு பெட்டா மாதிரி தான் நிறைய கடையில் இருக்குது. அந்த வீடியோ நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வீடியோ வந்து போடுறேன். இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வெள்ளிக்கிழமைக்கு பள்ளியை போகிறதுக்கு நான் பள்ளியை போக முடியும். மசூதியை போய் ஜும்மாவை தொழிகிட்டேன். அப்படி அடுத்த கட்டத்தை எடுப்பாங்க. இப்போ நான் பள்ளியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் எல்லாம் 6-7 பேர் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ போய் எல்லாம் 6-7 பேர் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ ஜும்மா தொழுறதுக்காண்டி ஜும்மா மசூதிக்கு போய் பள்ளியை தொழிகிட்டு அப்படியே போய் நாங்கள் இதுதான் டவுன் ஜும்மா பள்ளிமா வந்து இப்போ பள்ளிக்கிழமை போய் நான் பள்ளியை தொழிகிட்டு தான் இப்போ அடுத்த நான் போவோம். பள்ளிக்கிழமை ஒன்று ஆகிட்டோம். இப்போ நான் பள்ளியை தொழில் முடிஞ்சவே நான் வெளியே போய் கொண்டு இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம் சார் இந்த ரோடெலாம் வந்து சரியான சடன்ஸ் இல்லை. அவ்வளோ நிறைய கடைகள் இந்த சைடு எல்லா பக்கம் புடவை கடைகளும் நிறைய கடைகள் இருக்குது இந்த பக்கம்லாம். அதாவது பெரிய சிட்டி ஒன்று இது பெரிய ஒரு இதாக ஏன்னா கொழும்பு மாதிரி தான் யார் சொன்னப்போ கொழும்பு மாதிரி தான் அப்படி இடம் தான் இந்த இடம். இப்போ நாங்கள் எங்கே போகிறேன்னு சொன்னால் புதுசாக அதாவது புதிய மார்க்கெட்டுக்கு போகிறோம். புதிய மார்க்கெட் தான் அது உடுப்பு மார்க்கெட். அங்கே வந்து இப்போ நாங்கள் போகிற எதுக்குன்னா அங்கே டாட் இன்டர்பிரஸுக்கு அந்த இது கொஞ்சம் கொலான் ஐட்டம் இருக்கிறது போகிறோம் தான். இப்போ அங்கே தான் போய் கொண்டு கேட்பேன் நாங்கள். இந்த புதிய சந்தைக்குள்ளே நிறைய கடையில் இது எக்கச்சக்கமான கடையில் இருந்து இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் வெளியே பார்த்து கடையில் நார்மலாக ஆனால் உள்ளே பார்த்து நிறைய எக்கச்சக்கமான கடைகள் இங்கே இருக்குது. பாருங்கள் இப்போ நாங்கள் அது போகிறோம் பாருங்கள் நிறைய கடைகள் இருக்குது. எல்லாம் நிறைய எல்லா கடையிலும் ஃபோன் கடை உடுப்பு கடை டாய்ஸ் ஐட்டம் கடை இப்படி எக்கச்சக்கமான கடையில் தான் இருக்குது. இப்போ நான் போகிறேன் டாட் இன்டர்பஸ் தான் போகிறோம். நான் டாட் பஸ் இங்கே தான் போகிறோம். இப்போ இங்கே போய் நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சாமான் எடுக்கிறதுக்கு அதுக்கு எடுக்க தான் போகிறோம். இங்கே எல்லாம் இருக்குது. பெண்களுக்கு ஆண்கள் எல்லாருக்கும் பெரிய பொருட்கள் இங்கே இருக்குது. அதாவது சென்ட் ஐட்டங்கள் பெண்களுக்கு மேக்கப் ஐட்டங்கள் இப்போ கவரி நகைகள் இப்படி எக்கச்சக்கமான பொருட்கள் இங்கே இருக்குது. அந்த டாட் இன்டர்பிரஸுக்கு வந்தீங்கன்னா இங்கே எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் எடுக்க வந்து கொலோன் ஐட்டம் எடுக்க வந்தேன். இப்போ நான் இப்போ எடுத்துகிட்டு இப்போ அடுத்த கடை நான் இப்போ பழக்கடை போகிறேன். நான் பழக்கடை வீதியை தான் வந்திருக்கேன். நான் பழம் எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். இப்போ இங்கே பழத்தையும் எடுத்துக்கொண்டு இப்படியே இப்போ நான் பழக்கடை தான் போய் கொண்டிருக்கேன் பழம் எடுக்கிறதுக்கு. இந்த வீடியோ வந்து மக்கள் நிறைய பேர் தெரியும். அதுக்காக வந்து அவங்களுக்கான இந்த வீடியோ நான் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் யாழ்ப்பாணம் தெரியாமல் இருக்கேன். அவங்களுக்கான சும்மா ஒரு சின்ன சுற்றி காட்டுறதுக்காக வந்து. ஆனால் முக்கியமான குறிப்பிட்ட இடத்த காட்டுறோம். ஆனால் முக்கியமான இடம் தேவை சார் அடுத்த வீடியோ பார்ப்போம். அடுத்த வீடியோ நான் காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ நாங்கள் பழம் எடுக்க வந்து அந்த பழம் எடுத்துக்கொண்டு மங்ஸ்டாம்பழம் அந்த பச்சை ஆப்பிள் அதையும் எடுத்துக்கொண்டு நான் போகிறதுக்கு வந்திருக்கேன். இப்போ அதை எடுத்து இப்போ நாங்கள் போகிறோம். இது வந்துட்டு யாழ்ப்பாணம் பிரைவேட் ஸ்டாண்ட் தான். இதுதான் பிரைவேட் ஸ்டாண்ட். இது வந்துட்டு
முத்துவலி கிரவுண்ட் பக்கத்தில் அதாவது கோட்டைக்கிட்ட அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ப்ரைவேட் ஸ்டாண்ட். அது இங்கே பஸ்கள் குறவாக கிடக்கும் போல், பஸ் காலை இல்லாட்டி நிறைய பஸ் கிடக்கும். இதுதான் யாழ்ப்பாணம் ப்ரைவேட் ஸ்டாண்ட். முதல் அங்கே இருந்து இப்போ முதல்ல வேறு இப்போ இந்த இடத்துக்கு மாற்றிருக்கேன், புதுசாக கட்டப்பட்ட ஸ்டாண்ட் தான் அது. இப்போ இதையும் பார்த்து இப்போ நாங்கள் இப்போ போகிறது இங்கே இப்போ இது பாருங்கள், இதுதான் ப்ரைவேட் ஸ்டாண்ட். இங்கேருந்து நிறைய ஊருக்கு பஸ் இருக்குது, சின்ன சின்ன ஊருக்கு நிறைய ஊருக்கு. அப்படியே நாங்கள் போய்க்கிறோம். இது ஹாஸ்பிட்டல் வந்து இதெல்லாம் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அந்த சைடில் காட்டுறது ஹாஸ்பிட்டல் அது. இதான் யாழ்ப்பாணம் பெரிய ஹாஸ்பிட்டல் வந்துடு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் டோட்டலாக இப்போ போய்க்கொண்டு இப்போ எங்கே போகிறோம் நாங்கள் சொன்னால், இப்போ நான் போகிறீங்க ஆரியகுளம் இடத்துக்கு போகிறோம். ஆரியகுளத்தை பார்ப்போம். அங்கேயும் பார்த்தீங்க ஒரு சின்ன காடியின் மக்கள், இதுதான் ஆரியகுளம். இங்கே தான் வந்துட்டு ஆரியகுளம் ஒரு பெரிய ஒரு குளம். இதில் வந்து நிறைய பேர் ஒரு அவங்க அது ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கான இடம் தான் இந்த இடம் வந்துட்டு ஆரியகுளம். இது ஆரியகுளத்தில் நான் இப்போ எடுத்துட்டேன். போகிற அடுத்த கட்டை எங்கே போகிறேன்னு சொன்னால், இது முடியானங்க கேகஸ் ரோடு போகணுன்னு நினைக்கிறேன். கேகஸ் ரோடு அப்படி போனால் கேகஸ் கொஞ்சம் காட்டும் மக்களுக்கு. நிறைய பேர் கேகஸ் ரோடு தெரியாது. கேகஸ் ரோட்டையும் நான் எடுத்து காட்டுறேன். நான் இது இப்போ ஆரியகுளம் தான். அது எப்படி இது இந்த கேகஸ் ரோடு போகக்குள்ள பெரிய மண்டபம் ஒன்று தான் இது. அந்த மண்டபம் இப்போ இது நாங்கள் போய்க்கணும். கேகஸ் ரோடில் போய் கொண்டிருக்கோம். இது நாச்சியம்மா கோயிலுக்கிட்ட தான். இது நாச்சியம்மா பக்கத்தில் நாச்சியம்மா கோயில் தான். அது அந்த ரோட்டில் இப்போ போய் கொண்டிருக்கோம். இப்படியே கேகஸ் போயிட்டு அப்படியே சுண்ணாம்பு போடலாம். சுண்ணாத்துக்கு போகிறோம் நாங்கள் இப்போ அப்படியே. ஆனால் இந்த வீடியோ சொல்லுவோம், சின்ன வீடியோ ஒன்று தான், ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டிக்கேன். இன்னொரு வீடியோவில் மக்கள் யாழ்ப்பாணம் நிறைய இடங்களை காட்டுறேன். அடுத்த வீடியோ பார்ப்பேன். ஏன்னா இது வந்து சும்மா நார்மலாக ஒரு வீடியோ நாங்கள் மக்களுக்கு நான் இப்போ நாங்கள் ஒரு சின்ன வேலையாக போனாங்க, அப்படி ஒரு வீடியோ எடுத்து காட்டி கொண்டிருக்கேன். முக்கியம் இடத்துக்கு போனதுக்காண்டி இப்போ அந்த போன இடங்களுக்கு சின்ன சொட்டு வீடியோ எடுத்து மக்களுக்கு காமி. ஏன்னா நிறைய பேருக்கு யாழ்ப்பாணம் தெரியாது, நிறைய பேர் தெரியும் யாழ்ப்பாணம். நிறைய பேர் சில கேட்பாங்க யாழ்ப்பாணம் எப்படி என்ன மாதிரிலாம் கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த வீடியோ இது ஒரு கல்யாண ஹால் தான் ஏதோ இப்படி நாங்கள் வந்து சின்ன மக்கள் காமிக்காத இந்த சில வீடியோ எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கேன். இப்போ சொன்னால் இப்போ மருதாமலை சந்திக்கிறோம். கொஞ்சம் போகிறீங்க எங்களுக்கு வேலை கொஞ்சம் அங்கேயும் இப்போ போயிட்டு அதில் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். ஏன்னா மருதாமலை சந்திக்கும் சின்ன வேலை நினைக்கிறோம். அதை முடிச்சு இன்னொரு வீடியோ பார்ப்போம் மக்கள். யாழ்ப்பாணம் சில இடங்களை நான் காமிக்கிறேன். ஏன்னா நிறைய யாழ்ப்பாணம் முக்கிய இடங்கள் நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய தெரியாத இடங்களாக இருக்குது. அந்த இடத்துல நான் காமிக்கிறேன். அடுத்த வீடியோ பார்ப்போம். இப்போ நாங்கள் மருதாமலை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் கேகேஎஸ் ரோடு. இந்த தான் சொல்ல கேகேஎஸ் ரோடுன்னு சொல்கிறது. இப்படி திருவா போனால் வந்து கேகேஎஸ் பீச்சுக்கு போகலாம். இப்போ மருதாம ரோடெலாம் போய்க்கொண்டு அந்த ரோடெலாம் போய் இந்த ஏஎம் ரோட் என்ன கேகேஎஸ் ரோடெலாம் போய்க்கொண்டிருப்போம் நாங்கள். மருதாம சந்தி சின்ன வேலை உண்டு, அதை முடிச்சுட்டு தான் அது அந்த மருதாம சந்தி நாங்கள் போகிறோம். போய் நாங்கள் முடிஞ்சோடனே எங்கள் அந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளோம். இன்னும் இன்னொரு வீடியோ நான் சொன்ன மாதிரி இன்னொரு வீடியோ இதான் மருதாமரம். மருதாமரத்துக்கு வந்துருப்பேன் நாங்கள். மருதாமரத்துக்கு வந்திருக்கோம். இதான் மருதாமரம். ரைட் மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறோம். என்ன சின்ன மருதாமலுக்கு சின்ன வேலையை வந்தால் நாங்கள் அந்த வேலையை முடிக்க வந்திருக்கோம். அதை சேர்த்து வேலை முடிஞ்ச உடனே மற்றொரு வீடியோவில் மக்களே யாழ்ப்பாணத்தை நிறைய இடங்களும் காண்பிக்கிறோம். உங்களுக்கு நிறைய இடங்களும் நான் காமிக்கிறோம். சரி மக்கள், இந்த வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோ சந்திப்போம்.